உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Very good morning. Praise the Lord. Welcome to Harvest Online Communion Service this morning. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற ஆராதனை உங்களோடு கூட இந்த ஆன்லைன்ல செய்கிறோம். ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை, every month once we do communion online for the benefit of those who are not able to go to attend a physical in-person service. நேரடியாக சபை ஆராதனைக்கு போக முடியாதவர்களுடைய நலனுக்காக இந்த ஆன்லைன் கம்யூனியன் சர்வீஸ் நடத்தப்படுகிறது. மற்ற வாரங்களிலே
ஆன்லைன் சர்வீஸ் மட்டும் ஜஸ்ட் மந்த்லி ஒன்ஸ். செகண்ட் வீக் சண்டே 9 AM we do communion service. So welcome. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி இந்த காலை வேளையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for this wonderful morning service. Your grace is new every morning. உங்க கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையினால நீர் எங்களை அலங்கரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you Lord for blessing us. எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் பிரசன்னராயிருந்து நடத்தும் ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஜெப நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும், கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிற வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். வசன நேரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். Let us worship the Lord today. The worship will be taken by Thambi Sam Moses. Thank you Sam for coming over to lead worship. சேர்ந்து எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Sam Moses, thank you. Hallelujah, praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே நமக்கு இருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக, துணையாக நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடுவோம். உம்மை போற்றி பாடுவேன் என் உயர்ந்த கன்மலையே. இந்த பாடலை எல்லாரும் கம்பீர சத்தமா நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரு கன்மலையின் நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. பாடுவோம். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. எங்கள் கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லாரும் சேர்ந்து உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் செங்கடலும்
யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும். யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே, எல்லாரும் சொல்லுவோம், உம்மாலே. எங்கள் பராக்கிரமே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பராக்கிரமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் வழி விட்டது. ஆமென். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அதே செங்கடலிலே பார்வோனையும் பார்வோன் குதிரை வீரர்களையும் சேனைகளையும் கர்த்தர் மூழ்கடித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் வழியாய் இருந்தது, பார்வோனுக்கோ அது முடிவாய் இருந்தது. ஆமென். ஆண்டவர் நமக்கு பராக்கிரமமாய் இருக்கிறார். பராக்கிரமம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பராக்கிரமசாலியாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலியாய் இருக்கிறேன். ஏனென்றால் பராக்கிரமம் செய்கிற சேனையின் கர்த்தர் எல் ஷடாயின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர், பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டு பண்ணுகிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். மீண்டுமாய் நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். சொல்லுங்க. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. பாடுங்க. இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. நாசம் நீ நானிலத்தில் வருதே, நாசம் நீ நானிலத்தில் வருதே. தாமக்கும் முன் வைத்த மகிமையின் நீ, தளராமல் பாடுகள் சகித்தவரை. தாமக்கும் முன் வைத்த மகிமையின் நீ, தளராமல் பாடுகள் சகித்தவரை நோக்கியே நாம் ஓடிடுவோம். தாங்கியே காப்பாரே கடைசி வரை. நோக்கியே நாம் ஓடிடுவோம். தாங்கியே காப்பாரே கடைசி வரை. எங்கள் இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. பாவத்தில் மாஜனம் அழிகிறதை லோகத்தின் ரட்சிப்பை கருதியே நாம். பாவத்தில் மாஜனம் அழிகின்றதை லோகத்தின் ரட்சிப்பை கருதியே நாம். நள்ளிரவோ நடுப்பகலோ
ஜெபித்திடுவோம். ஆமென். நள்ளிரவோ நடுப்பகலோ நறுங்குண்ட ஆவியில் ஜெபித்திடுவோம். இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. பேதுரு பவுலும் ஸ்தேவானும் அன்று பெரும் இரத்த சாட்சியாய் மரித்தது போல், பேதுரு பவுலும் ஸ்தேவானும் அன்று பெரும் இரத்த சாட்சியாய் மரித்தது போல், புறப்படுவோம் இயேசுவுக்காய் போர் முனையில் ஜீவன் வைத்திடவே. புறப்படுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, புறப்படுவோம், புறப்படுவோம் இயேசுவுக்காய் போர் முனையில் ஜீவன் வைத்திடவே. எழும்பிடுவோம், எழும்பிடுவோம் இயேசுவுக்காய் போர் முனையில் ஜீவன் வைத்திடவே. ஜெபித்திடுவோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஜெப ஆவி எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஒரு தாகத்தை எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்க ஒரு பாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் அப்பா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நெகேமியாவின் மேலிருந்த அந்த பாரம் ஆண்டவரே எங்களை பற்றி பிடிக்கட்டும் அப்பா, எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே திறப்பிலே நின்றது போல ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்களுக்காக, ஆண்டவரே சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ராஜா, திறப்பிலே நிற்கிறோம் அப்பா. நாம் பாடினோம், பேதுருவும் ஸ்தேவானும் ஆண்டவர் இரத்த சாட்சியாய் மரித்தது போல உமக்காக நாங்கள் ஓடுவோம், உமக்காக ஜீவிப்போம் ஆண்டவரே. ஓ ராலா ஷந்தரபா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுவோமா? நாம் தொடர்ந்து ஜெபிக்க போறோம் அல்லவா? எல்லாரும் வாய்களை திறந்து அனல் மூட்டுங்க. ஆவியில் அனலாய் ஆண்டவர் ரீபாலா கபா ஷந்தரமா. ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, அனல் மூட்டுவீராக. ஓ ரீபாலா ஷந்தரமா. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்புவதாக. ஒரு ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் என் கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்தீரப்பா. எங்கள் மேல் உங்க ஆவியை ஊற்றுவீராக. கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவீராக. உங்க இருதயத்தின் பாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேசம், எங்கள் நோக்கம் எல்லாம் தேசம் சந்திக்கப்படணும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும் அப்பா, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஓ ரபன ஷந்தரா கதரபா. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. The 2030 விஷன் ஆண்டவரே நிறைவேறட்டும் அப்பா. எங்க நோக்கம் எல்லாம் உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். பட்டி தொட்டி கிராமங்களிலே ஆண்டவரே, எல்லா மூலைகளிலும் ஆண்டவரே, தெருக்களிலும் ஆண்டவரே உங்க நாமம் செல்லட்டும் அப்பா. உங்க சுவிசேஷம் சொல்லப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க நோக்கம் அதுவே அப்பா. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஜெபத்தோடு சொல்லுவோம். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக,
உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. ரத்தத்தினால ஒரு விசையாய் எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்கப்பா. இந்த ஜெப நேரத்தை உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மூலமாய் செய்ய வேண்டியதை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை நெருக்கி ஏவுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Sam, for that wonderful time of worship. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். As I said earlier, every month second Sunday, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கர்த்தருடைய பந்தியை நாம் ஆன்லைன்ல அனுசரிக்கிறோம். குறிப்பாக நேராக சபைகளுக்கு ஆராதனைக்கு போக முடியாத வயதானவர்கள், வியாதியிலே இருக்கிறவர்கள், அல்லது குடும்பத்திலே உங்களுக்கு நெருக்கங்கள், அழுத்தங்கள், சபைக்கு போகக்கூடாத கட்டுப்பாடுகள், அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறவர்களுடைய நலனுக்காக இந்த காரியத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆயத்தமாக உங்களுக்கு அந்த கம்யூனியன் பிரெட் அண்ட் ஜூஸ் நீங்கள் ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லாவிட்டாலும் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இட் இஸ் அ குட் திங் டு டூ. பாருங்க, வைரல் ஃபீவர் இப்பொழுது மறுபடியுமாக லேசாக பரவி கொண்டிருக்கிறது. என்னுடைய சன்னுடைய கிளாஸில், ஸ்கூலில், வாட்ஸ்அப்பில் பேரண்ட்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. டியூ டு வைரல் ஃபீவர், we want as a precaution all the kids to wear mask. தயவு செய்து பேரண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க, நீங்க மாஸ்கோட உங்க பிள்ளைகளை அனுப்புங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. See, the pandemic, the sickness that is coming and spreading, அது தொடர்ந்து எப்படியோ அது முழுமையாக பழைய நிலைக்கு வராமல் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு பாதுகாப்பு தேவன்தான். Amen. We are to always trust in God for our protection while we take all the precautionary methods. நமக்கு என்னென்ன காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, ஞானமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் செய்யணும். அதோடு கூட நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், we have to be trusting the Lord for our healing. ஆமென். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். I would like to show you one scripture. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து செங்கடலை கடக்கிறார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் மாரா என்ற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அந்த இடத்துல தண்ணீரை அவர்கள் பார்க்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் இடையிலே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அந்த வழக்கமாக செய்கிற காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இப்பொழுது அந்த வனாந்திரத்தில் மாரா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே கசப்பான தண்ணீர் தான் இருக்கிறது. இட் வாஸ் பிட்டர் வாட்டர்.
ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். வசனம் 24, Exodus 15 verse 24. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். He called upon the Lord. இப்ப ஆண்டவர் அதற்கு ஒரு பரிகாரத்தை கொடுக்கிறார். அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே வெட்டி போட வேண்டும். போட்ட பிறகு தண்ணீர் மதுரமாகிவிடும். இப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். God reveals. பாருங்க, ஒரு கிரைசிஸ் டைம்ல ஒரு லெசன் எப்பொழுதுமே இருக்கும். அதை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. கிரைசிஸ்ல இருந்து வெளியில வருகிறது நம்முடைய ப்ரையாரிட்டியா இருக்கலாம். ஆண்டவர் அந்த கிரைசிஸ்ல நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். In every crisis there is a revelation. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. Sometimes we take longer to learn the lesson and hence the problem continues to exist. The very purpose sometimes of God allowing problems, ஆண்டவர் சில நேரத்தில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறதற்கான காரணம் நமக்கு அந்த வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார். அல்லது பிரச்சனைகள் பிசாசை கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ரெவலேஷனை கொடுக்க விரும்புகிறார். பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின நேரங்களை பார்க்கும்போது அதிகமாக இந்த வெளிப்பாடுகள் கிரைசிஸ் டைம்ஸ்ல. Every crisis in life is accommodated by a divine revelation of God. Amen. So கவனிங்க, இந்த இடத்துல இந்த சம்பவத்திற்கு பிறகு தேவன் சொல்லுகிறார். 26ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தியருக்கு வருகிறதான சிக்னஸ் உலகத்தில் மற்ற தேசங்களில் வருகிறது, உனக்கு வராமல் இருக்க இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உடன்படிக்கையை காத்துக்கொள், நீ கட்டளைகளுக்கு செவி கொடு, நீ அவருடைய நியமங்களை கைக்கொள்ளு. அப்பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த இடத்துல தான் அந்த மூல பாஷையில I am Jehovah Jireh, I am Jehovah Rapha, யெகோவா ராஃபா என்ற தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்த இதுவரை தேவன் தன்னை ஒரு ஹீலராக வெளிப்படுத்தவில்லை. This is the first time God is revealing himself as a great physician. ஒரு நல்ல மருத்துவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். I the Lord that healeth thee, Jehovah Rapha, I am Jehovah Rapha, the repairer of your body. பிரியமானவர்களே, God heals. Amen. I believe in God's healing. தேவனுடைய ஹீலிங் கிரேஸை நான் நம்புகிறவன். I have seen the miracles, I have seen healings, testimonies. இன்றைக்கு வெறும் ஹீலிங் மட்டுமல்ல, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். நோய் வராமல் காக்கவும் முடியும், நோய் வந்த நேரத்தில் அந்த நோயிலிருந்து நம்மை விடுவிக்கவும் தேவனால முடியும். எந்த சூழ்நிலையும் அவரால் முடியாது என்பது கிடையாது. பலவீனமாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு let me ask you to believe God. Amen. Even as we partake in the communion, ஆண்டவர் நமக்கு இந்த கம்யூனியன் மூலமாக, இந்த சிலுவையின் மரணம் மூலமாக நம்முடைய பாவத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய வியாதிக்காகவும் அவர் மரித்தார். அதை நீங்கள் ஏசாயாவில் அதே நேரத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இன்னும் ஏராளமான இடத்துல வாசிக்கலாம். God died on the cross not only for our sin but our sickness and curse. ஆண்டவர் நமக்காக மரித்தார். ஆமென். இப்பவும் ஒரு கம்யூனியன் பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே என்ற அர்ப்பண பாடலை பாடுவோம். உங்களை நீங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட விட்டு கொடுங்க. பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உங்களுடைய குறை குற்றங்களை அறிக்கை செய்யுங்க. இந்த பாடல் கல்வாரி பாடல், ஒரு அர்ப்பண பாடல். பாஸ்டர் ராபர்ட் ராய் பாடுவார்கள். அப்பொழுது நாம் ஆயத்தப்படுவோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய பந்தியிலே நாம் இணைந்து கொள்வோம். பாஸ்டர் ராபர்ட் ராய்.
பரிசுத்த ஆவியானவரே, பலிபீடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டம், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை தருகிறோம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊற்றும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை இயேசுவே, கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றோமே இந்த வேளை. அடியோரை சித்தம் போல ஆண்டு நடத்திருமே. அடியோரை சித்தம் போல ஆண்டு நடத்திருமே. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வாழுவாமல் என்னை காத்துமக்காய் நிறுத்தி. ஐயா, நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வாழுவாமல் என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வாழுவாமல் என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வினை வெறுத்தே. மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா. பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே. மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தில் கண்டதா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே
கரை நீங்க இருதயத்தை Thank you, Pastor Robert Roy, for that song. பிரியமானவர்களே, நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கைகளிலே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்வோம். தகப்பனே, எங்களுக்கு நீர்தான் பாதுகாப்பு, நீர்தான் எங்களுக்கு நல்ல மருத்துவர். எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பாதுகாப்பு தாரும். சுகவீனமாக இருந்தால் பலனை தாரும். ஆண்டவரே, பலவீனத்திலே பலனை பூர்ணமாய் விளங்கச் செய்கிற எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்தும். உங்கள் கிருபையினால் எங்களை அலங்கரியும். ஹீலிங் கிரேஸை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். பலன் உண்டாக உதவி செய்யும். பாதுகாப்பு கட்டளையிடும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமத்தினாலே உட்கொள்கிறோம். Let there be health and healing and wholeness in the body. In Jesus' name. Amen. ஸ்தோத்திரத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். Let us pray. Father, we thank you for this communion. இந்த ஆண்டவரே பந்திக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for the bread and the cup. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுக்கிற சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தவச நாட்களிலே, லெந்து நாட்களிலே, ஆண்டவரே உம்முடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிற நாட்களிலே எங்களை ஆண்டவரே தாழ்த்தி உபவாச ஜெபத்திற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். வருகிற சனிக்கிழமையிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிற ஆண்டவரே 21 நாள் உபவாச ஜெபம், பெரிய வெள்ளிக்கிழமை வரைக்கும், மார்ச் 18 துவங்கி ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நாங்கள் செய்ய போகிற இந்த ஆண்டவரே 21 நாள் ஜெபம் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். அதிகமாக எங்களை தாழ்த்த உபவாசத்தை குறித்து நாங்கள் போன வாரத்திலே ஆண்டவர் செய்தியாக கேட்டோம். ஆண்டவர் உபவாச ஜெப ஒழுங்குக்குள்ள நாங்கள் கடந்து வர எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. லார்ட், we thank you. Lord, we thank you, Lord, for what you have done on the cross, but you also want us to take our cross. ஆண்டவரே, நாங்களும் சிலுவை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பாதையில் எங்களை கொண்டு போக எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த 21 நாட்கள் நாங்கள் எப்படிப்பட்ட உபவாசத்தை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் உறுதியாக எடுத்து 21 நாளும் இந்த ஒழுக்கத்திலே எங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எங்களை ஆண்டவரே சரியான நிலையில வைத்துக்கொள்ள எங்களுக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தில் பிரேக் த்ரூ கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, சில அடாப்டட் ஃபீல்ட்ஸை ஆண்டவரே நாங்கள் எளிதாக சந்திக்கிறதற்கு நாங்கள் உம்முடைய ஒத்தாசையை கேட்கிறதற்காக வருகிறோம். உம்முடைய பணி, உம்முடைய ஊழியம் எங்களுக்கு பல காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வதற்கு எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் தி blessings that you are pouring forth in Vision 2030. இதுவரை பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு பல ஆண்டவரே முயற்சியில ஆண்டவரே முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். Every initiative, Lord, we are seeing, Lord, push and growth and progress. North East India progress நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஜூன் ஜூலையில் ஃபாலோ அப் இன் நார்த் ஈஸ்ட் அந்த ட்ரிப்ஸில் ஆண்டவரே நிறைய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே முன்னேற்றமாக நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும் என்ற காரியத்தை எங்களுக்கு வெளிப்பாடாகவும் தந்தருள்வீராக. ஆண்டவரே, ஜெப பங்காளர்களை எங்களுக்கு இன்னமும் கூட்டி தருவீராக. ஜெப குழுக்களை ஆங்காங்கே ஏற்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக.
எங்களை உம்முடைய அன்பு கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். லார்ட், we humble ourselves and we ask for your grace. உங்க கிருபை எங்களுக்கு இந்த விஷன் 2030 நிறைவேற்றுவதற்கு வேண்டும். ஒவ்வொரு டியூஸ்டேயும் நடக்கிற ஆண்டவரே ஜூம் பிரேயர், ஒவ்வொரு மந்த்தும் நடக்கிற முழு இரவு ஜெபம், ஆன்லைன் விஷன் 2030 ஆண்டவரே ப்ரேயர் 3rd வீக் ஃப்ரைடே, அதுபோல எவ்ரி டியூஸ்டே நடக்கிற ஜூம் ப்ரேயர், எவ்ரி டே இந்த ஆஃப்டர்நூன்ல நடக்கிற லைவ் ப்ரோக்ராம் மூலம் நடக்கிற ப்ரேயர், இந்த ப்ரேயர்லாம் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதிலை நாங்கள் பார்க்கிறோம். நீர் பதிலை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் பிளஸ்ஸிங் அவர் எஃபர்ட்ஸ். நாங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்னமும் ஆண்டவர் அதை சரியாக ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் ஸ்ட்ரெங்தன் பண்ண எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய ஆட்களையும் ஆண்டவரே வேண்டிய அனுகூலமான ஆண்டவரே ஒத்தாசைகளையும் உபகரணங்களையும் ஆண்டவரே மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் ரிசோர்ஸ் அண்ட் லார்ட் தி அதர் நீடட் ரிசோர்சஸ் டு மேக் இட் ஹேப்பன் தாங்க. விழுப்புரத்தில் அந்த ட்ரைனிங் சென்டருக்கு இடம் வாங்குகிற விஷயத்தில் இன்னமும் எங்களுக்கு சரியான இடம் கிடைக்காமல் இருக்கிற தடுமாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீங்க. சீக்கிரத்தில் அதில் ஒரு பிரேக் த்ரூ வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சீக்கிரமா அதில் ஒரு பிரேக் த்ரூ வரட்டும். சீக்கிரமா எங்களுக்கு ஆண்டவரே ஒரு இடத்தை தாங்க, நல்ல விசாலமான ஒரு இடத்தை எங்களுக்கு தாங்க. நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டரை ஆண்டவரே எஸ்டாப்ளிஷ் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பல ஆயிரங்களை ட்ரெயின் பண்ணுவதற்கு அந்த இடத்துல நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிஷனரிகள் ஆண்டவரே வட இந்தியாவிற்காக உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுகிற இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கனி கொடுக்கிற மிஷனரிகளாக இருக்க உதவி செய்யும். சர்ச் பிளான்டிங் ட்ரைனிங் ஆங்காங்கே நடக்கிற எல்லா இடத்திலும் ஊழியர்கள் ஆண்டவரே சரியாக ஆண்டவரே நாட்டப்பட ஆண்டவரே செயல்பட ஆண்டவரே கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே சரியாக ஆட்களை உருவாக்க ஆசிரியர்களையும் நடத்துகிறவர்களையும் மென்டோர் பண்ணுகிறதான ஆண்டவரே தகப்பன்மார்களையும் எங்களுக்கு தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷபா காபா லாத்தா மஹா ஷபா லாபா கபா லாத்தா பா கபா. ஆண்டவரே நீங்க அப்படி தரப்போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கம்ப்ளீட்டா ஆண்டவரே இந்த சர்ச் பிளான்டிங் கோர்ஸ் ஏப்ரலில் நாங்கள் ஆரம்பிக்க போகிற 3 month பைபிள் காலேஜ் சென்னையில், ஆண்டவர் சர்ச் பிளான்டிங் கோர்ஸ் விழுப்புரத்தில், மிஷனரி ட்ரைனிங் ஜூலையில், இப்பொழுது நடக்கிற சர்ச் பிளான்டிங் கோர்ஸ் ஒடிஷாவில், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற டெல்லி பைபிள் காலேஜ், இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் புதுசாக ரெக்ரூட் பண்ணி கொண்டிருக்கிற பீகார் நெக்ஸ்ட் பேட்ச் சர்ச் பிளான்டிங் ட்ரெயினிஸ் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2024 எலெக்ஷன்ஸை இப்பொழுதே உடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். தேசத்துல ஆண்டவரே ஊழியத்தை விடுதலையாய் செய்வதற்கு உண்டாகிற தடைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் முன்னுரைக்கப்பட்டு இருக்கிற காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தரிசனத்தை செய்வதற்கு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய அனுகூலமான வாசல்களையும் அனுக்கிரகங்களையும் தந்து நடத்தும்படி ஆண்டவர் கையாளுவதற்கு வேண்டிய விஸ்டமை தந்து ஆண்டவரே நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். செய்தி வேளையில எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபாவி தர வேண்டுமே என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா பாடுவார்கள். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆமேன். ஜெபாவியை தர வேண்டுமே ஆண்டவரே. ஜெப சிந்தையை எனக்குள்ள இன்னும் தாங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் போராடி ஜெபிக்க ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிற அனுபவங்கள் அதிகமாகட்டுமே. ஜெப சிந்தையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி யாவரும் கேட்போமா? அல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை என்னோடு கூட ஒரு ஜெபமாக சேர்ந்து பாடலாம். ஜெப ஆவியை தர வேண்டுமே
போல ஜீவனுக்கீடாய் ஜனங்களை கேட்டார், அது போல நாமும் கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே ஜனங்களை தாரும் என்று சொல்லி பாரத்தோடு யூத குலத்து எஸ்தரை போல உபவாசித்து கதற வேண்டுமே. யூத குலத்து எஸ்தரை போல உபவாசித்து கதற வேண்டுமே. என் ஜனங்களை அழிக்க வேண்டாம், என் தேசத்தை ரட்சியுமே. என் ஜனங்களை அழிக்க வேண்டாம், என் தேசத்தை ரட்சியுமே. நீதிமான்களின் முழங்கால்கள் தோற்பதில்லையே, போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லையே. நீதிமான்களின் முழங்கால்கள் தோற்பதில்லையே, போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லையே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும், ஜெபமே ஜெயமே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும், ஜெபமே ஜெயமே. ஆமென். அப்போஸ்தலர் பவுல போல ஆத்தும பாரத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஜீவனுக்கு ஈடாய் ஜனத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஜீசஸ். அப்போஸ்தலர் பவுலை போல ஆத்தும பாரம் எனக்கு வேண்டுமே. அப்போஸ்தலர் பவுலை போல ஆத்தும பாரம் எனக்கு வேண்டுமே. ஜீவனுக்கு ஈடாய் ஜனத்தை அனுதினம் தந்திடுமே. ஜீவனுக்கு ஈடாய் ஜனத்தை அனுதினம் தந்திடுமே. நீதிமானின் முழங்கால்கள் தோற்பதில்லையே, போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லையே. நீதிமான்களின் முழங்கால்கள் தோற்பதில்லையே, போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லையே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும், ஜெபமே ஜெயமே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும், ஜெபமே ஜெயமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெபத்தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெபத்தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. நிச்சயமாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மிகுந்த வலிமை உண்டு. முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அனுபவங்கள் அதிகமாகட்டுமே. ஆமென். ஜெப வீரர் இயேசுவை போல ராம் முழுவதும் ஜெபிக்கணுமே. கண்ணீரை ஆண்டவரே விதையாய் மாற்றி எழுப்புதலை நாங்கள் பார்க்கணுமே. ஆண்டவரே இயேசுவை போல ராம் முழுவதும் ஜெபிக்கிற அனுபவம் எங்களுக்குள்ள தாங்க என்று சொல்லி கேளு. ஜீசஸ். ஜெப வீரர் இயேசுவை போல ராம் முழுதும் ஜெபிக்க வேண்டுமே. ஜெப வீரர் இயேசுவை போல ராம் முழுதும் ஜெபிக்க வேண்டுமே. கண்ணீரை விதையாய் மாற்றி எழுப்புதல் பார்க்கணுமே. கண்ணீரை விதையாய் மாற்றி எழுப்புதல் பார்க்கணுமே. நீதிமான்களின் முழங்கால்கள் தோற்பதில்லையே, போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லையே. நீதிமான்களின் முழங்கால்கள் தோற்பதில்லையே, போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லையே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும், ஜெபமே ஜெயமே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும், ஜெபமே ஜெயமே. ஆமென். நிச்சயமாக இந்த நேரத்தில் எந்த போராட்டமா இருக்கட்டும், எந்த தேவையா இருக்கட்டும், எந்த காரியங்களா இருக்கட்டும், அது பெரிதானாலும் சிறிதானாலும் ஜெபித்து பாருங்க. ஜெபிக்கிறவனுக்கு ஜெயம் நிச்சயம்.
ஜெபிக்கிறவனுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் செய்வார். தேவைகளோடு இருக்கிறவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் தருவார். ஆமென், ஆமென். கேட்போமா? ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. ஜெப ஆவியை தர வேண்டுமே, ஜெபத்தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே, ஜெபத்தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. Praise the Lord. Hallelujah. குடும்ப ஆசீர்வாதத்திற்கு என்னுடைய பங்கு என்ன? For my family to be blessed, what is the key? திறவுகோல் என்னிடத்திலே உண்டா? என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்னுடைய பங்கு என்ன? குடும்ப தலைவனாக இருக்கிற ஒருவருக்கு இதிலே அதிக பங்கு உண்டு. The head of the family has a very, very important responsibility. Of course, the mother of the house also comes as a leader in the family. So, தாய், தகப்பன் அவர்களுடைய பொறுப்பு முக்கியம். அதே நேரத்தில் பிள்ளைகள், நீங்களும் குடும்பத்திலே உள்ள மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே உங்களை ஒப்புக் கொடுத்தால், ஒரு ஆசீர்வாதமான குடும்பம், ஆசீர்வாதமான திருச்சபைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். But even before the family could be blessed, you as an individual must stay in line with God and His plans for your life. ஆண்டவர் உங்களை உங்களுடைய குடும்பத்திலே பிறக்கிறதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். எந்த குடும்பத்திலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். You did not choose your family. நீங்கள் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்ளவில்லை. எந்த குடும்பத்திலே பிறக்க வேண்டும், எந்த தேசத்திலே பிறக்க வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவரே தீர்மானித்தார். A certain DNA உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். தாயின் கருவிலேயே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னதை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினார் என்பதை சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். God had a plan for you and He had it before the foundation of the world. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் தீர்மானித்த ஒரு காரியம். எந்த குடும்பத்திலே நீங்கள் பிறக்க வேண்டும், எந்த தேசத்திலே பிறக்க வேண்டும், எந்த தாய்மொழியோடு நீங்கள் பிறக்க வேண்டும், எந்த விதமான ஒரு DNA உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தீர்மானித்தார். உங்களுடைய அழைப்பு என்று ஒன்று இருக்கிறதே, உங்கள் லைஃபுக்கு ஒரு திட்டம் என்று ஒன்று இருக்கிறதே, அதற்கு தேவையான அத்தனையும் தேவன் கொடுத்தார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சில காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். You have to develop it. Yes. But a lot of things are also given. அதை நீங்கள் டிஸ்கவர் பண்ணி நீங்கள் அந்த பேட்டர்ன்ல நீங்கள் வர வேண்டும். நீங்கள் உங்களுக்கென்று தேவன் வைத்த திட்டத்தை சரியாக நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். குடும்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே எல்லாரும் ஒருவேளை தேவனுக்கு பிரியமான விதத்திலே முழுமையாக வாழுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாரையும் நாம் வலுக்கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஆனால்
குடும்பத்திலே இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள், குடும்பத்திலே உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தாலும், அவர்கள் தேவனுக்கு பிரியமான விதத்திலே தான் இருக்கிறார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அவர்கள் மாற வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவதை விட, நீங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு மனைவி தன்னை வெளியரங்கமான காரியத்திலே அலங்கரிப்பதை விட உள்ளான காரியத்திலே தன்னை அலங்கரித்துக் கொள்ளுவது நல்லது என்று வேதத்திலே பேதுரு ஆலோசனையாக சொல்லுகிறார். கவனியுங்கள், 1 பேதுரு 3:1 அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், பாருங்க, வீட்டில் ஒரு நபர் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறதுனாலே குடும்பத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிற இன்னொரு நபர் இருந்தால், இவர்களுடைய நல் நடத்தையினாலே அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, உங்கள் புருஷன் தேவனுடைய வழியிலே நடக்காத ஒருவர், ஆனால் உங்களுடைய பயபக்தியை பார்த்து, உங்களுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து, நல்ல கவனிங்க, பேதுரு என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 3:2 போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். There is a possibility of winning them over to God's side just by being the person that God wants you to be. நீங்கள் இருக்க வேண்டிய நபராக நீங்கள் தேவனுக்குள்ள வாழுகிறதுனாலே நீங்கள் உங்கள் புருஷனை ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். You can be a blessing to your family. ஆமென். இங்க பாருங்க, யோசேப்பு தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். Joseph becomes a blessing to his entire family. அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன். பாவம் செய்வதற்கு சூழ்நிலைகள் வந்த பொழுதும் அவன் அதிலே ஜெயத்தை எடுத்தவன். வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் கடினமாய் இருந்தாலும், இன்ஃபேக்ட் அவனுக்கு வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை வர ஆரம்பித்ததே குடும்பத்தினாலே தான். எந்த குடும்பம் அவனுக்கு ஆதரவு கொடுக்கவில்லையோ, அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லையோ, அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லையோ, அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக பழி வாங்குகிற எண்ணம் இல்லாமல் ஆசீர்வாதமாக அவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, நான் பேசுகிறதான இந்த செய்தி உங்களுடைய காதுகளிலே விழும்போது, உங்களுடைய உள்ளத்திலே இந்த காரியங்களை நீங்கள் யோசிக்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்கள். சொந்த குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி, சொந்த குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா, சொந்த குடும்பத்தில் இருக்கிறதான உடன் பிறந்தவர்கள், கவனிங்க, அவர்களோடு பகை உணர்வும் காழ்ப்புணர்ச்சியும் சில வேளைகளிலே நமக்கு வருகிறதல்லவா? நான் யாருன்னு காட்டுறேன் என்று சொல்லி பழிவாங்கக்கூடிய எண்ணங்களோடு சில வேளைகளிலே எழும்ப தோன்றுகிறதல்லவா? எல்லாரும் குடும்பத்திலையும் பிளாக் ஷீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருப்பார்கள். Hopefully you are not that kind of a person. குடும்பத்தில் நமக்கு
பிடிக்காத, எந்த ஒரு குடும்பத்தின் காரியங்களுக்கும் ஒத்துழைக்காத, குடும்பத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நிலையிலே இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அப்படி இல்லாமல் பொறுப்பற்ற நிலைமையிலே இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு அதிக வேதனைகள் வரும். There will be lots of pain. சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், என் தாயே என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் தகப்பனே என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் சகோதரர்களே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று யோசேப்பு புலம்பி இருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய ஆட்டிடியூடை, தன்னுடைய மனப்பான்மையை அவன் சரியாக வைத்துக் கொண்டான். தன்னுடைய ஸ்பிரிட்டை அவன் கிளீனாக வைத்துக் கொண்டான். பாஸுடைய வைஃப் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பாஸும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறார். ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, யோர் ஒர்க் பிளேஸ் பாஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, அண்ட் யோர் ஃபெலோ ஃப்ரெண்ட் பிரிசனர் ஃபர்கெட்ஸ் யூ. பிரியமானவர்களே, லைஃப் வில் ஹேவ் இட்ஸ் சேலஞ்சஸ். வாழ்க்கையிலே நமக்கு சவால்கள் நிச்சயம் வரும். புரிந்து கொள்ளாதவர்கள் நமக்கு குடும்பத்திலேயே இருக்கக்கூடும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே உங்கள் நல் நடத்தை, உங்களுக்கு இருக்கிற கிறிஸ்துவின் அந்த குணாதிசயம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களும் சிநேகிதராகும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. When one's ways are pleasing unto the Lord, God will cause even his enemies to come to terms with him. சத்துருக்களும் சிநேகிதர் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கீழ்ப்படுகிறதுனாலே உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். நீங்கள் தெய்வீக குணாதிசயத்தோடு வாழுகிறதுனாலே நீங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். I should be a blessing to my family என்ற ஒரு அர்ப்பணத்திற்குள்ளே வாருங்கள். No matter how my family members are, என்னுடைய குடும்பத்தின் நபர்கள் எப்படி இருக்கிறார்களோ. பாருங்க, இளைய குமாரன் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். சொத்தை பிரித்து கொண்டு உதாரித்தனமாக செலவு செய்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் எல்லாவற்றையும் செலவழித்து, அப்பாவுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆனால் அந்த இளைய மகன் திரும்பி வரும் பொழுது அப்பா தன்னுடைய அந்த தெய்வீக குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதை பாருங்கள். காயம் இருக்கும், ஹர்ட்ஸ் இருக்கும், பெயின்ஸ் இருக்கும். ஆனால் கவனியுங்கள், அங்கே தூரத்திலே வருகிறதை பார்த்து அப்பா ஓடி போகிறார். குடும்பத்திலே உள்ளவர்கள் தப்பு செய்து மனம் திரும்பி வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு உண்டா? அல்லது நீதி நியாயம் பேசுகிற அந்த பிடிவாத நிலையிலே நாம் இருக்கிறோமா? இந்த வேளையிலும் உங்கள் குடும்பத்தாரோடு கூட, உங்களுடைய இமீடியட் ஃபேமிலியில் உள்ள மக்களோடு கூட, உங்களுடைய உறவினர்களோடு கூட, உங்களுடைய இன்லாஸோடு கூட இருக்கிறதான உறவுகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஆர் யூ அ பிளெஸிங்? இங்க பாருங்க, சிலர் குடும்பத்தில் திருமணமான பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்க்கும் பொழுது தேவையில்லாத சண்டைகள் அடிக்கடி வரும். எந்த விஷயத்துல? இந்த இன்லாஸ் மேட்டர்ல. மனைவி தன்னுடைய வீட்டிற்கு மட்டும் புருஷன் நன்மை செய்ய வேண்டும், அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு மனநிலையிலே இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இன்னொரு பக்கம் அந்த புருஷன் தன்னுடைய வீட்டாருக்கு மட்டும் எல்லாவற்றையும் செய்கிறதான, அதாவது கணக்கு பார்க்காம போய் செய்கிறதும் கொடுக்கிறதும், அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை பார்த்து பார்த்து செய்கிறதுமான காரியங்கள் இருக்கும். ஆனால் மனைவியினுடைய வீட்டிலே உள்ளவர்கள் எது பேசினாலும் எரிச்சல், என்ன ஒரு காரியத்திலே அவர்கள் வந்தாலும் ஒரு
முகக்கோணல். அவர்களுக்கு ஒரு காரியம் என்றால் மருமகன் என்ற கெத்த காட்டுகிறதான ஒரு வரட்டு கர்வம். நான் சொல்றது புரியுதா? இது நிறைய வீட்டுகளிலே இருக்கிறதை நான் பார்க்கிறபடியினாலே வேதனையோடு சொல்லுகிறேன். இங்க பாருங்க, திருமணம் ஆன பிறகு புருஷர்கள் கவனியுங்கள், உங்க மனைவியினுடைய அம்மா அப்பாவை நீங்கள் தாய் தகப்பனாக பாருங்கள். மனைவிமார்கள் திருமணமான பிறகு உங்களுடைய கணவனாருடைய அம்மா அப்பாவை நீங்கள் தாய் தகப்பனாக பாருங்கள். உங்கள் தாய் தகப்பனுக்கும் அந்த தாய் தகப்பனுக்கும் வேற்றுமை காட்டாதிருங்கள். அப்படிப்பட்ட தெய்வீக மருமகளாக இருங்கள். அப்படிப்பட்ட தெய்வீக மாமியாராக நீங்கள் இருங்கள். நான் பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மகளை ட்ரீட் பண்ணுகிற விதமாக நீங்கள் உங்கள் மருமகளையும் ட்ரீட் பண்ண பழகிட்டீங்கன்னா, உங்க மகனை ட்ரீட் பண்ற மாதிரி உங்க மருமகளையும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரே வீட்டில் அதாவது மகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மருமகளுக்கு எதிர்த்து பேசுவாங்க. மருமகா எப்படி தன்னுடைய மகனை கவனிக்க வேண்டும் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறதான மாமியார்கள் உண்டு. நான் சொல்லுகிறது புரியுதா? பாஸ்டர், வீட்டில் இருக்கிற பிரச்சனை அப்படியே நீங்க படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்குது. மோஸ்ட் வீடுகளில் இதுதான பிரச்சனை. இன்றைக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள். வீட்டிற்கு வந்தால் குடும்பத்தில் நிம்மதியா இருக்க முடியல. ஒருவருக்கு ஒருவர் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு, எரிந்து விழுந்து கொண்டு, உரிமை குரலை எழுப்பிக் கொண்டு இருக்கிற குடும்பங்கள் நரகம் போல தானே இருக்கும். ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Family was God's idea. Family was God's idea. Even before the fall of man, even before sin entered the world, God instituted the family order. குடும்பம் என்ற ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தினார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறீர்களா? கவனியுங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் திருமணங்களிலே வாசிக்கப்படுகிற ஒரு வேத பகுதி எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. கவனியுங்கள், 24ஆம் வசனம், ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசும் பொழுது, ஆதாமுக்கு அம்மா அப்பா இல்லையே, ஏவாளுக்கு அம்மா அப்பா இல்லையே. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? புருஷன், இங்கே ஆதாம் ஏவாளுடைய திருமண காரியம் பேசப்படுகிறதான சாப்டர். And see what God is saying. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. ஆதாமுக்கு தான் அம்மா அப்பா இல்லையே. பிரியமானவர்களே, அந்த திருமணத்தில், அந்த முதல் திருமணத்தில் அந்த மாமனாரு மாமியாரு பிரச்சனை இல்லை, உண்மைதான். ஆனால் ஃபியூச்சர் மேரேஜஸ்ல இந்த பிரச்சனைகள் வரும் என்று ஆண்டவர் அறிந்தபடியினாலே திருமணமான வேளையிலே புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். The new family that God has given. இன்னும் தொப்புள் கொடி வெட்டாத புருஷர்மார்கள் உண்டு. அம்மா பிள்ளையாகவே இன்னும் இருந்து கொண்டு அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டு, என் அம்மா சமைக்கிற மாதிரி உன் சமையல் இல்லை. சொல்றது புரியுதா? தொப்புள் கொடி வெட்டல, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் தொப்புள் கொடி வெட்டல. தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அப்படின்னா அவர்களை புறக்கணித்து அல்ல, தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புது ஃபேமிலி ஆர்டரை ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுது அங்கே என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை அறிந்து புருஷன் செயல்பட வேண்டும். அதனால தான் நான்
இந்த கூட்டு குடும்பங்கள் என்ற ஐடியாவை இந்த பிப்ளிக்கல் பேசேஜை வைத்து இந்த வீட்டோட மாப்பிள்ளை போகிற பழக்கம் இருக்க கூடாது என்பது என்னுடைய பிராக்டிக்கல் பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விஸ்டம் வேர்ட்ஸ் ஃபார் த நியூலி மேரிட் கப்பல். கஷ்டப்பட்டாலும் ஒரு சின்ன வீட்டில் போய் தனியா இருங்கப்பா, அம்மா அப்பா பார்த்துக்கிடுங்க, போய் விசாரிங்க. ஆமேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல வசதியான ஒரு வீடு என்று வைத்துக் கொள்ளும் பொழுது அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிறது அது வேற விஷயம். ஆனால் திருமணமான பிறகு மனைவியை நீங்கள் ஒரே வீட்டில் வைத்துக்கொண்டு அந்த தாயினுடைய கிச்சனும் உங்களுடைய ஒய்ஃபுடைய கிச்சனும் ஒரே கிச்சனாக இருந்தால் சண்டை தான் வரும். பிராக்டிக்கலாக நான் சொல்றேன், ஐ எம் கிவிங் யூ பிராக்டிக்கல். நான் நிறைய சபையில திருமணங்களை பார்த்து இருக்கிறேன். சிலர் வருத்தப்பட்டிருக்கிறார்கள், பாஸ்டர் உங்க ஆலோசனையை கேட்காம போயிட்டோம். அதற்கு பிறகு அந்த சண்டை போட்டு பிரிவார்கள். இல்லை, அந்த அன்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு சரியாக செய்ய வேண்டும். பிப்ளிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ண வேண்டும். சரி, இந்த ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுமா, அம்மா அப்பா பார்த்து கொள்ளணும், அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆனால் எங்க அம்மா அப்பா மட்டும் பார்த்துக்கிடுவேன், உங்க அம்மா அப்பா என்று வரும்பொழுது நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பேன் என்ற நிலை இருக்கக்கூடாது என்று சொன்னேன். ஆண்டவருடைய கிருபையினால நான் சாட்சியாக சொல்லுகிறேன், எங்க அம்மா தன்னுடைய 40வது வயதில் தன்னுடைய கணவனாரை இழந்தார்கள். She became a widow when she was just 40 years old. I was just 19 years old. நான் தான் மூத்த மகன். இன்றைக்கு அந்த சம்பவம் நடந்து 38 வருடங்கள் கடந்து விட்டது. 38 years has passed. எனக்கு திருமணமாகி 27 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 28th year running. This April comes, I will be married for 28 years. But I take care of my mom. And let me tell you, my wife takes care of my mom and calls her only Amma. அதே போல நான் ஜெஸ்ஸியினுடைய தகப்பனார் மரித்து விட்டார் சமீப நாட்கள்ல. Even when he was there, I'll call him dad and I will call Jesse's mom. அம்மா என்றுதான் அவர்களை நான் கூப்பிட்டு, அவர்களுக்கு வசதி வாய்ப்பு ஓரளவுக்கு இருந்தாலும் நாங்கள் மாதாந்திர உதவித்தொகை என்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தாலும் ஆல்வேஸ் பிள்ளைகள் பெற்றோருக்கு சம் ஹெல்ப் கொடுக்கிறது பெற்றோருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நாட் தட் தே நீட் யுவர் மணி. சம்டைம்ஸ் சில பெற்றோருக்கு உங்களுடைய உதவி தேவை, நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உதவி கொடுக்காவிட்டால் அவர்கள் கஷ்டப்படுகிற நிலையில் ஒருபோதும் அவர்கள் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை ஒருபோதும் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களை, பிள்ளைகள் கவனியுங்கள், பெற்றோரை சரியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு என்று ஒன்று இருந்தாலும் உங்களுடைய உதவித்தொகை தேவை இல்லை என்றாலும், இஃப் யூ கேன் extend some kind of help to your mom and dad. திருமணமான பிள்ளைகள் கவனிங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் கவனிங்க, உங்களுடைய ஒய்ஃபுடைய பெற்றோருக்கும், அதே போல ஒய்ஃப்ஸ் கவனிங்க உங்க ஹஸ்பண்டுடைய பெற்றோருக்கும். ஃபேமிலியா அண்டர்ஸ்டாண்டிங்கோட 2 பேரும் போயிட்டு once in a while bless them with something. எங்க அம்மா என்னோடு கூட இருக்கிறாங்க அல்லது என்னோட தம்பியோடு கூட இருப்பாங்க. we take everything that she needs, but still we both, அப்படி இருந்தும் நாங்கள் அவர்கள் கையில we try to put some money so that she has that freedom to buy something for her grandchildren. சொல்லுகிறது புரியுதா? அம்மாவை அப்பாவை கொண்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்க்கிறதான சில
குடும்பங்கள் எனக்கு தெரியும். அது தவிர்க்க முடியாத, நீங்கள் ஊர்ல இல்ல, பார்த்து கொள்வதற்கு சரியான ஆளு இல்ல, வெளி தேசத்துல இருக்கிறீர்கள், அது எனக்கு புரிகிறது. அல்லது ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ், பட் ஆனால் கூடுமான வரை போயிட்டு அவங்கள தனிமையா ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஒரு ரிஜெக்டட் பர்சனா நீங்கள் போய் வைப்பதை விட உங்களோடு கூட அவர்களை வைத்திருப்பது நல்லது. நிறைய ப்ராக்டிக்கலாக இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் இந்த லீடிங்கை கொடுக்கறதுனால பேசி கொண்டிருக்கிறேன். மனைவி தன்னுடைய புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தினர் தன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். தகப்பன் இளைய மகன் ஓடி போய், அல்லது இளைய மகன் ஓடி போயிட்டான், அவன் வரும்பொழுது ஓடி போய் அவனை தழுவுகிறார். ஆனால் மூத்த மகனை பாருங்க, இளைய மகனை பார்ப்பதற்கு அவன் விரும்பவில்லை. ஃபேமிலியில் இந்த மாதிரி இருக்கும். அப்பாவுக்கு அது பெரிய வேதனை. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற நிலையிலே என்னுடைய மூத்த மகன் இல்லையே, வீட்டிலேயே இருக்கிறான், என்னுடைய இருதயம் தெரியலையே. இப்படி எத்தனையோ பிள்ளைகள் குடும்பத்தில் இருப்பார்கள். அப்பாவுடைய இருதயம் தெரியாது, அம்மாவுடைய இருதயம் தெரியாது. குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள்ள சண்டை வரும்பொழுது அம்மா அப்பாவுக்கு அது வேதனையாக இருக்கும். குடும்பத்திலே உள்ளதான காயங்கள் ஆறுவதாக, குடும்பத்திலே உள்ள காயங்கள் ஆறுவதாக, தேவனுக்கு பயப்படுகிற பயம் குடும்பத்திலே இருப்பதாக. There should be healthy respect for each other in the family. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. சகோதரர் மத்தியிலே கர்த்தர் யாபேசை உயர்த்தி வைத்தார். சகோதரர் நடுவிலே இயேசு உயர்ந்திருந்தார். சகோதரர் நடுவிலே யோசேப்பு உயர்ந்திருந்தார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தகப்பன்மாருக்கு வருவோம். தி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்திலே இருக்கிறதான தலைவர். சங்கீதம் சாம் 128, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். இங்க பாருங்க, பர்சனல் லைஃப். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இது ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கிறது. நீங்கள் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தால் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன்னுடைய ஒர்க் லைஃப் ஆசீர்வதிக்கப்படும். 3வது வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். Your wife, your spouse will be blessed. Your work will be blessed. Your wife will be blessed. பிறகு 3ஆம் வசனம் பின்பகுதி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். Your children will be blessed. பிறகு 5வது வசனம், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். You will be blessed and you will have life. ஜீவன் உண்டாயிருக்கும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். 6வது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். You will see grandchildren. உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ ஜாதிகளுக்கு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் லைஃப் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய வேலை செய்கிற இடம் உன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யோசேப்பு இருந்ததுனால போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த ஒர்க் பண்ற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும். தானியேல் அந்த பாபிலோன் ராஜ்ய பாரத்தில் இருந்த பொழுது அவன் நிமித்தம் தேசத்திலே சில நல்ல திட்டங்கள் போடப்பட்டது. நீங்கள் இருக்கிற ஒர்க் பண்ற இடத்துல உங்கள் நிமித்தம் அந்த ஆர்கனைசேஷன்ல பிளான்ஸ் போடுறாங்களா, அந்த அளவுக்கு ஒரு பிளெஸிங்கா நீங்க. யோசேப்பின் நிமித்தம் தேவன் தேசத்தை ஆசீர்வதித்தார். God wants to bless you so much, brother. God wants you to be blessed so much, sister. So much so that your family members are blessed through you. Your workplace is blessed through you. Your church is blessed through you. உங்கள் சபை
ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீர்கள். சங்கீதம் 92. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். அவர்கள் கனி கொடுப்பார்கள். 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். Come on, step up your life. Family members, குடும்பத்திலே உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் கவனியுங்கள். உங்கள் குடும்பத்திலே உள்ள மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்திலே உள்ள மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு பிளெஸிங்காக இருக்கிறீங்களா? முதலாவது உங்கள் லைஃப் ஆண்டவருக்கு முன்பதாக சரியாக இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28 அதிகாரத்திலும் ஆதியாகமம் 32 அதிகாரத்திலும் நீங்கள் வாசித்தால், in Genesis chapter 28 it was a Bethel experience, having an encounter with God. தேவனோடு கூட ஒரு சந்திப்பு. இரண்டாவது ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் பெனியேல் என்ற ஒரு இடத்துல யாக்கோபு தேவனை சந்திக்கிறான். அங்கே பெயர் மாற்றத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றுக்கொள்ளுகிறான். ஜாதிகளின் தகப்பன், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, it begins with an encounter with God. It begins with an encounter with God. பிரியமானவர்களே, தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு பெயர் மாற்றம் உண்டாகும். பெயர் மாற்றம் என்று சொல்லும் பொழுது பைபிள்ல, அதுவும் குறிப்பா பழைய ஏற்பாட்டில் அதிகமாக அது ஜீவிய மாற்றத்தை குறிக்கிறது. when you have an encounter with God, your life changes. ஏசாயா தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கு பிறகு தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வழி பிறக்கும். என்கவுண்டர் வித் காட், இண்டிவிஜுவல்ஸ் இன் தி ஃபேமிலி, குடும்பத்தில் இருக்கிறதான நபர்கள் கவனிங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு உள்ள ஒரு சந்திப்பிலே அது ஆரம்பிக்கட்டும். Even as you desire and choose to be a blessing for your family, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிற வேளையில ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு என்ற நிலையிலே அது ஆரம்பிக்கட்டும். Let it begin with an encounter with God. ஆமென். யாக்கோபு ஆதியாகமம் 28 ஆதியாகமம் 32 தேவனை சந்தித்த ஸ்டோரிஸை நீங்கள் வாசிக்கலாம். பெத்தேலிலும் பெனியேல் என்ற இடத்திலும். ஆமென். That is where it should begin. அடுத்து ஆதியாகமம் நீங்கள் யாக்கோபினுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா கவனியுங்கள். அங்கே சீகேம் என்ற ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை உண்டாகிறது. அங்கே குடும்பத்திலே ஏற்படுகிற ஒரு சம்பவம், அங்கே குடும்பத்திலே ஏற்படுகிற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்திலே குடும்பத்திலே உள்ளவர்கள் அப்படியே மாம்சத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய விளைவாக அங்கே யாக்கோபினுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது. There comes a threat for the family. குடும்பத்திற்கு விரோதமாக ஊரே எழும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது மறுபடியுமாக கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 35 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று கர்த்தர் பேசுகிறார். அந்த சந்தித்த இடத்திற்கு போப்பா. ஏதோ வாழ்க்கையில் இப்ப அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு குறை வந்துருச்சு, ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது உன் லைஃப்ல. அந்த ஆரம்ப சந்திப்பின் வேலைக்கு வந்துரு. உன் குடும்பத்திற்கே இது ஆபத்தை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்துட்ட. இப்ப உன் லைஃப்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது, உன்னை சரிபடுத்திக்கொள் என்று கர்த்தர் பேசும் பொழுது, இங்க பாருங்க, நீங்க தடுமாறுகிற வேளையிலும் கர்த்தர் பேசுவார், தத்தளிக்கிற வேளையிலும் கர்த்தர் பேசுவார், திசை திரும்புகிற வேளையிலும் கர்த்தர் பேசுவார். எல்லா வேளையிலும் தேவ சத்தம் கேட்க பழகணும். தேவ மனுஷனாக இருக்க வேண்டும். இங்க பாருங்க, the head of the family,
குடும்பம் வந்துருச்சு இப்ப. ஆனா சில பிரச்சனைகளும் குடும்பத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? இங்கே ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின இந்த மனுஷன் குடும்பத்துல சில காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறதற்கு அனுமதித்து விட்டான். அதை கரெக்ட் பண்ணல. குடும்ப தலைவர்கள் குடும்பத்துல சில காரியங்கள் சரியாக இல்லாத பொழுது கொஞ்சம், ஆனால் அன்புடன் கரெக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, கர்த்தர் அப்படி பேசின உடனே அப்பொழுது யாக்கோபு 2ஆம் வசனம் 35ஆம் அதிகாரம் தன் வீட்டாரையும் அவனோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இங்க பாருங்க, குடும்பத்தில் உள்ள காரியத்தை கரெக்ட் பண்ணுவதற்கு இந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி எழுந்தருளுகிறார். குடும்பத்தில் மற்றவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர்களை சரிப்படுத்துவதற்கு, அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவராய் இருக்கிறவர்கள் learn to take responsibility. அப்படி சொல்லி நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறான். வசனம் 5, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். ஃபேமிலியா புறப்பட்டு போகிறார்கள். இங்க பாருங்க, விக்கிரகம் உள்ள இருக்க வீட்டுல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. Get rid of them, purify yourself என்று. எப்படி உள்ள அந்நிய தெய்வம் வந்துச்சு வீட்டுக்குள்ள? தேவனை சந்தித்த மனுஷனே, அதனால தானே உனக்கு ஆபத்து, அதனால தானே ஒரு சிக்கல். சிலருக்கு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உணர்வு வருகிறது. சரியாக இருந்திருக்கலாமே யாக்கோபே, கோட்டை விட்டுட்டியே குடும்பத்துல, தேவனை சந்தித்த மனுஷனே. இங்க பாருங்க, அதெல்லாம் சரிப்படுத்தி புறப்பட்டு போகும் பொழுது இந்த பிரயாணம் புறப்பட்டார்கள். 5ஆம் வசனம் 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரையும் யாக்கோபையும் பின்தொடராதிருந்தார்கள். கவனிங்க, அவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த ஊராரெல்லாம் துரத்தி கொண்டு வருகிற ஒரு வேளை இது. ஆனால் கர்த்தருடைய பயங்கரம் உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகிறது. குடும்பத்திலே சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில முதலாவது சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, குடும்பத்திலே காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிற ஆட்கள் இந்த காரியத்தை எல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஆதியாகமம், ஜெனசிஸ், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். யோசேப்பு இப்பொழுது எகிப்துக்கு போய்விட்டார். பஞ்சம் வருகிறது தேசத்துல. there is famine. Genesis chapter 46. யாக்கோபு இப்பொழுது எகிப்துக்கு போகிறதுக்கு யோசிக்கிறார். ஆதியாகமம் 46 வசனம். Genesis chapter 46. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போய் இருக்க பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இங்க பாருங்க, ஃபேமிலியா நீ இப்ப மைக்ரேட் பண்ணுப்பா. யோசேப்பு அங்க இருக்கிறான்னு இவனுக்கு தெரியாது. கவனிங்க, அங்கே போ. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். By this time actually he knows that Joseph is there. அந்த சகோதரர்கள் வந்து சொன்னதனாலே அவன் உன் கண்களை மூடுவான். அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. பிறகு 430 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு குடும்பமாக உள்ளே போனவர்கள்
430 வருஷம் கழிச்சு ஒரு ஜாதியாக, ஒரு நேஷனாக வருகிறார்கள். யாக்கோபே, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ வழிநடத்தப்படு. யாக்கோபே, உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்திலே உள்ள காரியங்களை சரிப்படுத்து. யாக்கோபே, நீ குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பெயர் மாற்றம், உன்னுடைய ஜீவிய மாற்றம் முதலாவது உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். குடும்பத்திற்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும். பிறகு சபையில குடும்பங்கள், எழுப்புதல் அடைந்த குடும்பங்கள் வரும்பொழுது, எழுப்புதல் அடைந்த இண்டிவிஜுவல் வரும்பொழுது சபையிலே எழுப்புதல் வரும். சபையிலே எழுப்புதல் வரும்பொழுது அது சமுதாயத்திலே தாக்கமாக ஏற்படும். தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பர்சனல் ரிவைவல், ஃபேமிலி ரிவைவல், church revival which impacts the nation and the nations of the world. இந்த கடைசி நாட்கள்ல தேவன் உங்களுக்குள் ஒரு ஆழமான கிரியை செய்ய விரும்புகிறார். இண்டிவிஜுவல்ஸ் and few individuals put together is family. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். உங்கள் வேலை செய்கிற இடத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். உங்கள் சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். உங்கள் தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். ஆமென். நான் உங்களோடு கூட சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அந்த காரியத்தை சொல்லி, நான் உங்களுக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டி, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை எடுத்து காட்டி, லூக்கா 15 அதிகாரத்தில் இருக்கிறதான தகப்பன் இளைய மகனை நோக்கி ஓடுகிற காரியத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை குறித்து பேசினேன். மூத்த மகன் அப்பாவுடைய இருதயத்தை அறியாமல் குடும்பத்திலே இருக்கிறான், வேதனையை கொண்டு வருகிற மகன் என்று சொன்னேன். பேதுருவிலே இருந்து நல்ல நடத்தையினாலே புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடிய மனைவியை குறித்து சொன்னேன். குடும்பத்திலே உள்ளவர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து ஆசீர்வாதமாக இருங்கள். குடும்பத்திலே, எல்லா குடும்பத்திலே ஒரு பிளாக் ஷீப் இருக்கும், அல்லது சில பிளாக் ஷீப் இருக்கும். பட் அவர்களை உங்களுடைய அன்பினாலே, உங்களுடைய குணத்தினாலே வெல்லுங்கள். ஆமேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஜோமனுமா, நல்ல தகப்பனே, கடைசி நாட்களில் தாய் தகப்பனை மதிக்காதவர்கள் இருப்பார்கள் என்றும், சுயநலவாதிகள் இருப்பார்கள் என்றும், மாரல் எத்திக்கல் பிளமிஷஸ் இருக்கும் என்றும் நாங்கள் 2 தீமோத்தி 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோமே. அப்படிப்பட்டதான காலகட்டத்தில் குடும்பம் ஆசீர்வாதமாக எழுப்புதல் அடைந்து இருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு சவால் தான். ஆனால் நாங்கள் விட்டு கொடுத்தால் தேவன் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீர். நீர் எங்களை எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக வைப்பீர். வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே இம்மாரல், ஆண்டவரே அன்எத்திக்கல் பிஹேவியர்ல மூழ்கி கிடக்கிற வேளையில அங்கே ஒரு சாட்சியாக நான் இருக்க கர்த்தர் என்னை பயன்படுத்துவீராக என்று ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. May your life be a blessing to your family. May your life be a blessing to your workplace. May your life be a blessing to your neighborhood and to the community that you live. May your life be a blessing and your family be a blessing to the local church that you are part of. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். எழுப்புதலுக்கு குடும்பத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அனுசரித்து போக வேண்டும் என்கிற காரியத்தை மிக தெளிவாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் நமக்கு நேரம் கடந்து விட்டது. ஒரு பாடலை பாடுவோம். அவர் அழைப்பை அனுசரிப்பேன் என்ற அருமையான ஒரு பாடல் பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோமாக. மிஷனரி ஊழியத்திற்காக வாக்கு பண்ணினவர்கள் கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் செலுத்துவதற்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். ஆமேன்.
தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது ஜிபே நம்பரை நீங்கள் பார்க்கிறீர்கள். அக்கௌண்ட் நம்பர் வேண்டும் என்றாலும் கேளுங்க. நீங்கள் ஜிபேலையும் பண்ணலாம். அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் யேசுதாஸ். என்னை அழைத்தவரே, வழி நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையேன்னு பாட்டு பாடுறோம். எதற்காக அழைக்கிறார்? When God calls a person, he has got a plan. ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்னாரா? இல்ல, உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். ஒருத்தர் டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறாரு, என் பின்னால வாப்பாங்கிறாரு, நான் இன்னொரு வேலை வச்சிருக்கேங்கிறாரு. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கிறது அவருடைய வேலையை செய்ய, இளைப்பாற இல்ல, to do something for him and what he expects. அவர் எதிர்பார்ப்பதை செய்வதற்கு. தர்மையான வேளையில 2 கரங்களை உயர்த்தி, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. அர்ப்பணித்து பாடலாமா? தொண்டு செய்வேன் என் ஆண்டவருக்கே. எங்கள் தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்களை படைக்கிறோம். உம்முடைய வேலை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒன்றுமே செய்யாமல் கழித்து விட்ட நாட்களுக்காய் வருத்தப்படுகிறோம். Help us Lord, give us the same passion. உங்களுக்குள்ள அதே பாரத்தை தருவீராக. Help us to do something for you. அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. ஒப்பு கொடுங்கள். தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. When he calls me, I will answer. When he calls me, I will answer. When he calls me, I will answer. I'll be somewhere working for my Lord. நகரானாலும் கிராமமானாலும், நகரானாலும் கிராமமானாலும், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து சென்னையிலே ஒரு பயிற்சியை கொடுத்து அதை முடிக்கிற வேளையில் 4 வருட படிப்பின் முடிவில் உன்னை மதுராந்தகம் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லி அந்த ஊருக்கு சென்று சுமார் 40 வருடங்கள் ஆகிறது. அந்த ஊருக்கு சென்றவுடன் அந்த மதுராந்தகம்
டவுனை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்கெடுத்து அந்த தாலுகாவில் 224 கிராமங்கள் என்று அறிந்து இந்த 40 வருடங்களாய் ஜெபித்து 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 ஆண்டவரே, இந்த 224 கிராமங்களிலும் ஆலயம் இல்லாத கிராமம் இல்லை, ஜெபக்குழு இல்லாத தெரு இல்லை, வேதாகமம் இல்லாத வீடு இல்லை, இயேசுவை தெரியாத எவரும் இல்லை என்கிற தரிசனத்தோடு ஜெபித்து 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 இன்னைக்கு 150க்கும் அதிகமான கிராமங்களிலிருந்து மக்கள் இன்னைக்கு சபைகளுக்கு வருகிறார்கள். இப்பொழுது 196 கிராமங்கள் தாலுகாக்கள் புதிதாக பிரிக்கப்பட்ட போது 196 ஒரு சில கிராமங்கள் தான் இருக்கின்றன, ஆலயம் இல்லாத கிராமங்கள் 20-30க்குள்ள. அவைகளிலும் ஜெபங்கள் நடக்க, ஜெப வீடுகள் எழும்ப, ஊழியங்கள் நடக்க, ஊழியர்கள் எழும்ப, ஊழியர்கள் அனுப்பப்பட திட்டங்களை தருகிறார் ஆண்டவர். அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிராம ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்தோடு இருக்கிற ஊழியர்களுக்காய் ஜெபியுங்கள். ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயங்கள் எழும்ப நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த கிராமங்கள் சந்திக்கப்படும் ஒரு பெரிய பாரத்தை தந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசு கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அதனால் தான் எல்லா கிராமங்களும் சந்திக்கப்பட வேண்டும். ஏராளமான வசதி குறைவுகள் இருந்தாலும் இந்த கிராமங்கள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். இப்பொழுது வட இந்தியாவுக்கும் சென்று ஒரிசாவில் ஒரு தாலுகாவை தத்தெடுத்து, ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து அங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வழி நடத்துதல் காரியங்களை செய்கிறோம். விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தை கர்த்தர் தந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த பாரத்தை இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காய் செய்ய வேண்டும். வீட்டை தந்திருக்கிறார், கார் தந்திருக்கிறார், பணத்தை தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். என்னால் போக முடிந்தால் நான் போவேன், போக முடியாவிட்டால் ஒருவரை அனுப்புவேன், அனுப்ப முடியாவிட்டால் என்னிடம் இருக்கிறதை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்குவேன் என்று முன்வாருங்கள். தேசம் தேவனை அறியட்டும், பரலோகம் மகிழட்டும். அதற்கு நாம் நம்முடையவைகள் பயன்படட்டும். பசியானாலும் பட்டினியானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. மழையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. சொல்லுங்க. லாபமானாலும் நஷ்டமானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கடைசியா வாழ்வானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. இந்த ஜெபத்தில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருவாராக. நம்மை செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Yesudas, and thank you, people of God, for joining. கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விட்டு கொடுப்போம். ஈவினிங் நமக்கு we have டீச்சிங்ஸ், ஆஃப்டர்நூன் பைபிள் ஸ்டடி நமக்கு இருக்கிறது. மார்ச் மாதம் 24ஆம் தேதி நமக்கு 1000வது நாள். அதை குறித்து நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த பிக் டே செலிப்ரேஷன். கர்த்தருடைய சமூகத்தில் தேங்க்ஸ் கிவிங் நம்ம அனுசரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.
பிரைஸ் காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. மார்ச் 24 1000வது நாள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். கர்த்தர் அந்த நாளை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாரும், ஐ வாண்ட் ஆல் தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் யூடியூப்ல இதுவரைக்கும் பார்த்தவர்கள் எல்லாரும் அன்றைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திர ஆராதனை. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமேன். ஜோமனோமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை எல்லைகளை பெரிதாக்கும். உங்க கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அன்றாட வாழ்க்கையிலே எங்களுக்கு அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவர் சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.